திரு திருக்குமரன், திருப்பூருக்கு குறிப்பாக இந்த 50% வரி விதிப்பினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது? திருப்பூர்லிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்கள் அதிகமாக யுஎஸ்க்கு தான் போகுதா, அமெரிக்காவுக்கு தான் போகுதா? இதை சரி செய்வதற்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும்னு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சொல்றீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம் மேடம். திருப்பூர்லேருந்து ஆயத்த ஆடை வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது, ஏற்றுமதி ஆகிறது 45,000 கோடி உலக சந்தைக்கு. அதில் 15,000 கோடி அளவிற்கு அமெரிக்கா சந்தைக்கு ஏற்றுமதி ஆகுது. இதில் பெரும் பாதிப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பெரும் பாதிப்பு திருப்பூருக்கு ஜவுளி தொழிலுக்கு இருக்குது. குறிப்பாக 4 தொழிலில் ஜவுளி தொழில் தான் மிக அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த முதல்ல இந்த 25% வரி விதித்தப்போவே நாங்கள் வந்து 5% போட்டி நாடுகளை விட நம்ம அதிகம். நம்ம மற்ற வங்கதேசம், வியட்நாம், கம்போடியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை விட நம்ம 5% அதிகம். அது கூட நாங்கள் எங்களுடைய இறக்குமதியாளர்களிடம் பேசி சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தது. இந்த கூடுதல் கச்சா எண்ணெய்க்காக வரி விதிப்பு 25% என்பது எங்களால், இது ஏற்றுமதியாளர்களாலும் சரி இறக்குமதியாளர்களாலும் கண்டிப்பாக இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டேர்மில் ஆர்டர் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பைப்லைனில் இருக்கிற ஆர்டர் அத்தனையுமே நிறுத்தி வச்சுருக்காங்க வர்த்தகர்கள். அதிகமான டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. இப்போ அதாவது 25% முதல் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அதை வந்து எங்களால் கொடுக்க முடியாது ஏற்றுமதி. ஏன்னா ரொம்ப வேஃபர் தின் மார்ஜின், சிங்கிள் டிஜிட் மார்ஜினில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஆர்டர்ஸ் எல்லாம். ஸோ இதில் என்னென்னா, இந்த வரி விதிப்பிற்கு முன்னாடி அமெரிக்க நிறுவனங்கள் இந்த சைனா +1 இதுக்காக இந்தியாவில் நிறையா ஆர்டர் கொடுக்கறதுக்காக நிறைய எக்ஸ்பேன்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ நாங்கள் மத்திய அரசு மாண்புமிகு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களிடமும் மாண்புமிகு ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அவர்களிடமும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு கோரிக்கை மனு எங்களுடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாகவும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு கழகத்தின் சார்பாகவும் ஒரு இமீடியட்டான ரிலீஃப் பேக்கேஜ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு மொரட்டோரியம் ஆன் லோன்ஸ் அது கேட்டிருக்கோம். அதுபோக இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம்ங்கிற ஸ்கீம் வந்து 31/12/2024 அதை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அது 5% இந்த கோவிட் காலத்தில் எக்ஸ்போர்ட்டுக்காக வட்டி மானியம் 5% இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீமில் கொடுத்தாங்க. அதையும் திரும்ப வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த ROSCTL ரிபேட் ஆன் ஸ்டேட் லெவிஸ் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அதை அதிகப்படுத்தணும், 8 முதல் 10% வரைக்கும் அதிகப்படுத்தணும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். இதெல்லாம் இந்த குறுகிய கால இந்த ஷார்ட் டேர்ம் ரிலீஃபாக இதை வந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். இப்போ 40 நாடுகளுக்கு இந்த ஏற்றுமதியை பரவலாக்க இந்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? திருப்பூருக்கு உடனடியாக அது பலனளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாமல் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை வேறு நாடுகளுக்கு அதை ரீரூட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? முதல்ல வந்துங்க, அமெரிக்கா சந்தை என்பது ஒரு பெரிய ஹை கன்சியூமிங் மார்க்கெட். கன்சியூமர் ஸ்பெண்டிங்கிறது ஹையஸ்ட் மார்க்கெட். நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் அமெரிக்காவுக்கு மட்டும் திருப்பூர்லேருந்து 15,000 கோடி ஏற்றுமதி ஆகுது. ஐரோப்பா 27 நாடுகளை சேர்ந்த ஐரோப்பா யூனியனுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 14,000 கோடி பண்ணுறோம். ஸோ ஒரு நாட்டில் 15,000 கோடி, இன்னொரு 27 நாடுகளும் சேர்ந்து 14,000 கோடி தான் வாங்குகிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இதை என்னென்னா, ஒரு அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ணுறங்கிறது ஷார்ட் டேர்மில் இட்ஸ் நாட் பாசிபிள். மேபி இந்த ஒரு லாங் டேர்ம் இட் வில் டேக் 1 or 2 இயர்ஸுங்க. ஒரு வருடம் 2 வருட காலம் பிடிக்கும். ஸோ அதில் தாக்கு பிடிக்கிறது வந்துங்கிறது ஏற்றுமதியாளர்னால, ஏன்னா இங்கே வந்து 90% வந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தான் இயங்கிட்டு இருக்கு திருப்பூரில். ஸோ இதை வந்து இந்த வரி விதிப்பு 50% இந்த அமெரிக்கா ஆர்டரில் இழப்பில் வர இந்த பிஸ்னஸ் லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் பேக்கேஜ் இருந்தால் தான் இந்த திருப்பூர் ஜவுளித்துறையும் திருப்பூரும் காப்பாற்றப்படும்.
ஓகே. இப்போ அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கூட சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட வச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்டியில் வந்து குறைக்கணும், டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஃபண்ட் ஸ்கீமை கொண்டுட்டு வரணும், இது போன்ற விஷயங்களை முன்வைத்திருக்கிறத பார்க்குறோம். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் நீங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சா இந்த ஒரு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க? அதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே மொரட்டோரியம் ஆன் லோன்ஸ். ஏன்னா எக்ஸ்பேன்ஷனுக்காக நிறைய வங்கியிலிருந்து கடன் வாங்கியிருக்கோம். இந்த யூனிட் எக்ஸ்பேன்ஷன் அதுக்கெல்லாம் ஒரு இமீடியட் மொரட்டோரியம் வேணும். ஒரு வருட காலத்திற்கு கோவிட் காலத்தில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு வருட காலத்துக்கு மொரட்டோரியம் வேணும். அதுபோக இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம், வட்டி மானியம் 5% கோவிட் காலத்தில் கொடுத்த மாதிரியே அதை உடனடியாக கொண்டு வரணும். அப்புறம் இது ROSCTL, இந்த ரேட்டில் இந்த ரிபேட் ஆன் ஸ்டேட் லெவிஸ் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸஸில் ஒரு 10% பண்ணணும். இப்போ குறைஞ்சது இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 4.2% இருக்குது, அது 10% கொண்டு வரணும். அப்போ ட்ராபேக் ரேட்டை நேற்று டியூட்டி ட்ராபேக் ரேட்டை ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்ஷனுக்கு தொழிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என் ட்ராபேக் ரேட்ஸையும் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக 2.3% இருக்குது, அது 5% ஏற்றி கொடுக்குமாறு நாங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கையும் வச்சுட்டோம். அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மூலியமாகவும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.